செய்திகள். +2 தேர்வு முடிவுகள் வெளியானது. 1189 மதிப்பெண்கள் வாங்கி நாமக்கல் மாணவி சாதனை. 2வது இடங்களை வென்றவர்களும் நாமக்கல் மாணவர்களே. ஆந்திராவில் இன்று பயங்கர ரயில் விபத்து, 14 பேர் பலி. PA சங்மாவை குடியரசுத் தலைவராக்கும் முயற்சி, அவசரப்பட்டு அறிவித்த ஜெயலலிதா திணறல். லோக்பால் மசோதா நிறைவேற்றப்படாததற்கு கண்டனம். ஜூலை 25 முதல் அண்ணா ஹசாரே குழு மீண்டும் உண்ணாவிரதம். வணக்கம். விரிவான செய்திகள். மாணவ மாணவிகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளது. நாமக்கல் மாணவி சுஷ்மிதா 1189 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். 2011-2012 கல்வியாண்டில் +2 பொதுத் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளுக்கான தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன. அதன்படி நாமக்கல் கண்டம்பாளையம் SKB உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவி சுஷ்மிதா 1200 மதிப்பெண்களுக்கு 1189 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்துள்ளார். இவருக்கு அடுத்தபடியாக 3 மாணவிகள் 1188 மதிப்பெண்களுடன் 2ஆம் இடம் பெற்றுள்ளனர். நாமக்கல் SKB உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவி கார்த்திகா, நாமக்கல் MSSS பள்ளியைச் சேர்ந்த அசோக்குமார் மற்றும் நாமக்கல் விவேகானந்தா உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மணிகண்டன் ஆகியோர் 2ஆம் இடம் பிடித்தவர்களாவர். 3ஆம் இடத்தையும் நாமக்கல்லைச் சேர்ந்த மாணவிகள் 2 பேர் பிடித்துள்ளனர். திருச்செங்கோடு வித்யாவிகார் பள்ளியைச் சேர்ந்த மகேஸ்வரி மற்றும் நாமக்கல் SKB பள்ளியைச் சேர்ந்த பிரபா சங்கரி ஆகியோர் 1187 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடம் பிடித்தவர்களாவர். இன்று வெளியாகியுள்ள +2 பொதுத் தேர்வில் தமிழை முதல் பாடமாக படித்து மாநில அளவில் முதல் 3 இடங்களை பிடித்து சாதனை படைத்த மாணவ மாணவிகள் அனைவருமே நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டத்தின் கீழ் +2 பொதுத் தேர்வு எழுதியவர்களில் புதுச்சேரியைச் சேர்ந்த ஸ்வப்னா மற்றும் செங்கல்பட்டைச் சேர்ந்த பவித்ரா ஆகியோர் 1190 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளனர். 1189 மதிப்பெண்களுடன் மெட்ரிகுலேஷன் தேர்வில் 4 பேர் 2ஆம் இடம் பிடித்துள்ளனர். 1188 மதிப்பெண்கள் எடுத்த 12 பேர் மெட்ரிகுலேஷன் தேர்வில் 3ஆம் இடம் பிடித்துள்ளனர். தமிழகத்தில் +2 தேர்வில் தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது. மொத்தம் 86.7% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் நடந்த +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. இதில் முதல் 3 இடங்களில் நாமக்கல்லைச் சேர்ந்த 3 மாணவ மாணவிகள் கைப்பற்றி சாதனை படைத்துள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் 0.8% அதிகரித்துள்ளதாக பள்ளித் தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. இன்று வெளியான தேர்ச்சி பட்டியலில் கணித பாடப்பிரிவில் 2656 மாணவ மாணவிகளும், வேதியியலில் 1444 மாணவ மாணவிகளும், உயிரியலில் 620 மாணவ மாணவிகளும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். ஆங்கிலத்தில் 200க்கு 196 மதிப்பெண்கள் பெற்று நெல்லை மாணவர் ஸ்டெஃபி கிரண் பாண்டியன் முதலிடம் பெற்றுள்ளார். தமிழில் விழுப்புரத்தைச் சேர்ந்த முத்துக்குமார் என்ற மாணவர் 198 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். சென்னை மாணவர் ஆசிஷ் ராஜேஷ் சமஸ்கிருதத்தில் 198 மதிப்பெண்களும், இயற்பியல் மற்றும் வேதியியலில் 200க்கு 200 மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். இந்த ஆண்டு மொத்தம் 7,58,684 மாணவர்கள் தேர்வு எழுதியதில் 6,55,594 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம்போல் இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஆந்திர மாநிலம் பென்னாகுண்டா அருகே இன்று அதிகாலை நடந்த ரயில் விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 22ஆக உயர்ந்துள்ளது. ரயில்வே மீட்புப் படையினர் தீவிர மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். கர்நாடக மாநிலம் ஹூப்ளியிலிருந்து பெங்களூர் செல்லும் ஹம்மி பயணிகள் ரயில் ஆந்திர மாநிலம் அனந்தபூர் தினகுண்டா அருகே இன்று அதிகாலையில் விபத்தில் சிக்கியது. வேகமாக சென்ற ரயில் அதே பாதையில் வந்து கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது பயங்கரமாக மோதியதை அடுத்து 2 பெட்டிகள் உடனடியாக தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டது. இதில் சிக்கி 8 பயணிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த மேலும் 8 பேர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீட்புப் படையினர் தீவிர மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
படுகாயம் அடைந்த 30க்கும் மேற்பட்டோர் உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கிடையே ரயில்வே மருத்துவ குழு ஒன்றும் சம்பவ இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகிறது. दुर्घटना के बाद तुरंत ही रेलवे का तंत्र सक्रिय हुआ और हमारे ये बेंगलोर डिवीजन में पड़ता है साउथ वेस्टर्न रेलवे के, तो डिवीजन रेलवे मैनेजर बेंगलोर और साउथ वेस्टर्न रेलवे के और बेंगलोर डिवीजन के वरिष्ठ अधिकारी स्पॉट पे पहुंच गए और रिलीफ और रेस्क्यू ऑपरेशन को वहां पे मुस्तैदी से चलाया जा रहा है. हमारी रेलवे के डॉक्टरों की टीम अपनी मेडिकल ट्रेन के साथ वो भी वहां पहुंच गई है और लोगों को घायलों को अटेंड किया जा रहा है. தகவல் அறிந்து ரயில்வே அமைச்சர் முகுல் ராய் சம்பவ இடத்திற்கு விரைந்தார். விபத்துக்கான காரணம் முழுமையாக தெரியவில்லை. ஹம்பி பயணிகள் ரயில் ஓட்டுநர் சிக்னலை மதிக்காமல் அதிக வேகமாக சென்றதே இந்த விபத்திற்கான காரணம் என்று கூறப்படுகிறது. நாடாளுமன்றத்தின் முன்னாள் சபாநாயகர் PA சங்மாவை குடியரசுத் தலைவராக்கும் ஜெயலலிதாவின் முயற்சி தோல்வியில் முடியும் நிலையில் உள்ளது. நாட்டின் புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் பணியில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இதில் அனைத்து கட்சிகளையும் முந்திக் கொண்டு குடியரசுத் தலைவர் வேட்பாளராக PA சங்மாவை ஜெயலலிதா நிலைமைகளை சீர்தூக்கி பார்க்க தெரியாமல் அறிவித்தார். தனது ஓராண்டு சாதனை விளம்பரத்தை தமிழக மக்களின் பணம் 120 கோடி ரூபாயில் அகில இந்திய அளவில் ஜெயலலிதா விளம்பரப்படுத்தியதால் அதன் பயன் அடைந்த ஊடகங்களும் பத்திரிகைகளும் ஜெயலலிதாவின் குரலுக்கு மிகப்பெரிய சக்தி இருப்பது போன்ற மாயை உருவாக்கியது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளில் பெரும்பான்மை பலம் கொண்ட முக்கிய கட்சியான சமாஜ்வாடி கட்சியின் தலைவர் முலாயம் சிங் யாதவ் சங்மாவுக்கு ஆதரவு அளிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சொந்த கட்சியிலேயே ஆதரவு இல்லாத அவருக்கு எப்படி ஆதரவு அளிப்பது என்று பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதேபோல் பிரணாப் முகர்ஜியை குடியரசுத் தலைவராக்கும் காங்கிரஸ் கட்சியின் திட்டத்திற்கு கூட்டணி கட்சியான திரிணாமுல் காங்கிரசே முட்டுக்கட்டை போட்டு வருகிறது. ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்ட அப்துல் கலாம் அல்லது கோபால் காந்தியை தேர்ந்தெடுத்தால் ஆதரவு அளிப்பதாக மம்தா பானர்ஜி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் சரத் பவாரின் தேசியவாத காங்கிரஸைச் சேர்ந்தவர் சங்மா. தேசியவாத காங்கிரஸே சங்மாவை ஆதரிக்காத நிலையில் ஜெயலலிதா ஆதரிப்பது மிகப்பெரிய கோமாளித்தனம் என்பதே அனைவரது கருத்தாகும். தற்போதைய நிலவரப்படி சங்மாவிற்கு 7% ஆதரவு மட்டுமே இருப்பதாலும் முக்கிய கட்சிகளின் ஆதரவு கிடைக்காது என்பதாலும் ஜெயலலிதா மற்றும் நவீன் பட்நாயக் துணையுடன் சுயேட்சையாக போட்டியிட அவர் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இதன் மூலம் குடியரசுத் தலைவர் தேர்தலில் PA சங்மாவை நிறுத்துவதன் மூலம் தேசிய அரசியலில் தம்மை அசைக்க முடியாத சக்தியாக நிலைநிறுத்திக் கொள்ளலாம் என்று ஆசைப்பட்ட ஜெயலலிதாவின் திட்டம் படுதோல்வி அடைந்துள்ளது. இந்த கூட்டத்தொடரிலும் லோக்பால் மசோதா நிறைவேற்றப்படாததால் வரும் ஜூலை மாதம் 25ஆம் தேதி முதல் உண்ணாவிரதம் மேற்கொள்ள இருப்பதாக அண்ணா குழு அறிவித்துள்ளது. திருத்தப்பட்ட லோக்பால் மசோதா நாடாளுமன்ற மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்படலாம் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் லோக்பால் மசோதா நேற்று தாக்கல் செய்யப்பட்டு தேர்வுக் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனால் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அண்ணா ஹசாரே குழு மத்திய அரசு தங்களை மீண்டும் ஒருமுறை ஏமாற்றியுள்ளதாகவும் அதனால் தங்கள் குழு மீண்டும் உண்ணாவிரதத்தில் ஈடுபடப் போவதாகவும் அண்ணா குழு உறுப்பினர் மணீஷ் சிசோடியா சிம்லாவில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய அமைச்சரவையில் உள்ள 14 ஊழல் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் வலுவான லோக்பால் மசோதா உருவாக்க கோரியும் ஜூலை 25ஆம் தேதி அண்ணா குழுவினர் டெல்லி ஜந்தர் மந்தரில் அண்ணா ஹசாரே முன்னிலையில் உண்ணாவிரதம் தொடங்குவார்கள் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணா குழு உறுப்பினர் அரவிந்த் கெஜ்ரிவால் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் நாடகமாடுவதாகவும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையாக கிரிமினல்களை இருக்கும் நிலையில் லோக்பால் மசோதா நிறைவேற்றப்படுவது சாத்தியமில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். तो संसद के अंदर अच्छा बिल इसलिए पारित नहीं हो सकता क्योंकि लोकसभा के अंदर 162 सांसद ऐसे हैं जिनके ऊपर आपराधिक मामले हैं, राज्यसभा के अंदर 40 से ज़्यादा सांसद ऐसे हैं जिनके ऊपर आपराधिक मामले हैं. तो जब तक संसद का भी शुद्धिकरण नहीं होगा. லோக்பால் மசோதா குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக செய்தி தொடர்பாளர் முக்தர் அப்பாஸ் நக்வி மத்திய அரசுக்கு இந்த மசோதாவை நிறைவேற்றிக் கொள்வதில் உண்மையான அக்கறை இல்லை என்று தெரிவித்துள்ளார். और सरकार की नीयत शुरू से ही लोकपाल को लाने की नहीं रही है, ये बात भी साफ हुई है. और आज निश्चित तौर से सरकार ने फिर एक बार अपना वो चेहरा जो चेहरा की भ्रष्टाचार और भ्रष्टाचारियों को बचाने वाला है वो साफ तौर से दिखाया. இந்நிலையில் லோக்பால் மசோதாவில் அனைத்து தரப்பினரது கருத்துக்களையும் உள்வாங்கும் வகையில் தேர்வுக்குழு ஒன்றின் முன் மசோதா சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளதாக நாடாளுமன்ற விவகார இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார்.
கூடங்குளம் அணு உலையில் மாதிரி எரிபொருள் அகற்றும் பணி தீவிரமடைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து விரைவில் யுரேனியம் எரிபொருள் நிரப்பப்பட்டு மின் உற்பத்தி தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடங்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள அணு உலையில் 90% பணிகள் நிறைவடைந்த நிலையில் அணு உலைக்கு எதிரான போராட்டம் உச்சகட்டத்தை எட்டியது. கடந்த 7 மாதத்திற்கு முன்பாக அணு உலையில் நடத்தப்பட்ட சோதனை ஓட்டம் தொடர்பாக இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து அணு உலை கலனை திறந்து அதில் நிரப்பப்பட்டுள்ள மாதிரி எரிபொருளை அகற்ற ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியதைத் தொடர்ந்து அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு அணுகலனில் யுரேனியம் எரிபொருள் நிரப்பப்படும் என்றும் அதன் பின்னர் கூடங்குளம் அணு உலையில் மின் உற்பத்தி தொடங்கப்படும் என்றும் தெரிகிறது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு 3 ஆண்டு பூர்த்தி செய்திருப்பதை அடுத்து பிரதமர் அளிக்கும் விருந்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். இந்த விருந்து விழா புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. காங்கிரசுக்கும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் இடையே உறவு சுமூகமான முறையில் இல்லாததால் இதில் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார். என்றாலும் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் இந்த விருந்தில் ரயில்வே அமைச்சர் முகுல் ராய் கலந்து கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்காளத்திற்கு சிறப்பு நிதி உதவி அளிக்க வேண்டும் என்று மம்தா பானர்ஜி வேண்டுகோள் விடுத்தார். அதை நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் காங்கிரஸ் மீது மம்தா பானர்ஜி அதிருப்தியில் உள்ளார். மேற்கு வங்காளத்தில் காங்கிரசிற்கும் திரிணாமுல் காங்கிரசிற்கும் சுமூக உறவு இல்லை என்றாலும் பிரதமருடனும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியுடனும் தனக்கு நல்ல உறவு இருப்பதாக மம்தா பானர்ஜி குறிப்பிட்டார். ஓராண்டு சாதனைகளை மக்களிடம் எடுத்துரைப்பதாக கூறிக்கொண்டு பல கோடி ரூபாய் செலவில் நாளிதழ்களுக்கு நாள்தோறும் விளம்பரம் வழங்கும் ஜெயலலிதாவின் அரசின் மக்கள் விரோத போக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் புதன்கிழமையுடன் ஜெயலலிதா அரசு பதவியேற்று ஓராண்டு நிறைவடைந்ததைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பல கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்ட மற்றும் ஆடம்பர விழாக்கள் கொண்டாடப்பட்டன. இதற்காக மக்களின் வரி பணம் கோடி கோடியாக செலவிடப்பட்டன. அது மட்டுமன்றி கடந்த ஓராண்டு கால அதிமுக அரசின் செயல்பாடுகளை எடுத்துரைப்பதாக கூறிக்கொண்டு தமிழ், ஆங்கிலம் மற்றும் இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் என இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளில் செய்தித்தாள்களிலும் 4 பக்கங்களிலும் ஜெயலலிதாவின் உருவத்துடன் வண்ண விளம்பரங்கள் அரசு செலவில் கொடுக்கப்பட்டன. செய்தித்தாள்களில் விளம்பரம் அளிப்பதற்கு என்று மட்டும் ஒரே நாளில் 120 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக செலவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. ஜெயலலிதா அரசின் இந்த ஆடம்பர செலவுகளுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் எழுந்த நிலையிலும் செய்தித்தாள்களுக்கு விளம்பரம் அளிக்கும் போக்கு நிறுத்தப்படவில்லை. கடந்த 6 நாட்களாக தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளின் சாதனைகள் என்ற பெயரில் ஒரு பக்க அளவிற்கு அனைத்து செய்தித்தாள்களிலும் மீண்டும் விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கான செலவு மேலும் 100 கோடி ரூபாயை தாண்டும் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் கஜானா காலியாகும் நிலையில் இருக்கிறது. போக்குவரத்து கழகம், ஆவின் நிறுவனம் மற்றும் மின்வாரியம் நட்டத்தில் இயங்குவதாக கூறி பேருந்து கட்டணம், பால் விலை மற்றும் மின் கட்டணத்தை ஜெயலலிதா பல மடங்கு உயர்த்தியதை மக்கள் அவ்வளவு எளிதாக மறந்துவிடவில்லை. ஆனால் அதனையெல்லாம் மறைத்துவிட்டு சுமார் 200 கோடி ரூபாய் அளவிற்கு செய்தித்தாள்களுக்கு விளம்பரங்கள் கொடுத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள மக்கள் தயாராக இல்லை. தமிழக அரசு கடலில் திணறிக் கொண்டிருக்கும் நிலையில் ஜெயலலிதா பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்து மக்கள் பணத்தை பாழாக்குகிறார் என்று பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகை மட்டும் எழுதியிருந்தது. தமிழகத்தில் பல இடங்களில் பலத்த மழை. மணப்பாறையில் இடி தாக்கியதில் குடும்பமே பலியான பரிதாபம். மருத்துவ படிப்பில் சேர ஜூலை 6ஆம் தேதி கலந்தாய்வு தொடக்கம். மருத்துவ கல்வி இயக்கம் அறிவிப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.